எப்படி இவ அம்மாவுக்கு செலவு பண்ணது கணக்கோ அதே மாதிரி இவ தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் கணக்கு தான். ஒண்ணு அதுக்கு சேர்த்து காசு கொடுக்க சொல்லு, இல்ல இவ இங்க சாப்பிட கூடாது. அவங்க இதை எதனால சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி நான் இந்த வீட்டுல பணம் கொடுக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சார், ஏன் சார் வந்ததுல இருந்து சோகமா இருக்கீங்க? ஒண்ணுல பொங்குடி. என்னடா, ஒரு பொண்ணு தனியா சம்பாதிச்ச பணத்தை அவசரப்பட்டு தூக்கி கொடுத்துட்டோம்னு வருத்தப்படுறீங்களா சார்? ஆமா பொங்குடி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை கொஞ்ச நேரம் கூட உன் கையில இருக்க விடாம மொத்தமா தூக்கி கொடுத்ததை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பொங்குடி. நீங்க வருத்தப்படுறீங்க, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னையில இருந்து நம்ம புது வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நான் உழைச்ச காசை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு இதை விட என்ன சார் வேணும்? இது உன் பெருந்தன்மை பொங்குடி. நிச்சயமா உன் மனசு யாருக்குமே வராது. அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தாராளமா கேளு பொங்குடி. இந்த பசி பட்னிலாம் எனக்கு புது விஷயமே இல்லை சார். ரொம்ப பழகி போன விஷயம்தான் சார். ஆனா நீங்க அப்படி இல்ல. பணக்கார வீட்டுல பிறந்தவரு பாலையும் தேனையும் ஊட்டி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. பசி பட்னி எல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் முத நாள் பொம்மை வித்த காசு உங்ககிட்ட தானே இருக்கு. அத வச்சு போன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க சார். இல்ல வேணாம் பொங்குடி. ஏன் சார்? அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுக்கும்போது என் தாத்தாவே நேர்ல வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன. உனக்கு அவ்வளவு சென்டிமெண்டான அந்த பணத்தை இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் பொங்குடி. சார், நீங்க பசியில இருக்கிறது என்ன சின்ன விஷயமா? அந்த பணம் உங்க பசியை போக்க உதவுச்சுன்னா அதுதான் சார் எனக்கு சந்தோஷம். ப்ளீஸ் பொங்குடி, இதுக்கு மேல கம்பல் பண்ணாத. என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பணம் மட்டும் இல்லை, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். இது இல்ல, இதை விட அத்தியாவசியமான செலவு வந்தாலும் நான் இதை செலவு பண்ண மாட்டேன். நீங்க அந்த பணத்து மேல வச்சிருக்க பிரியம் ஏன் மேல வச்சிருக்க பிரியம் சார். இதே மொட்டை மாடியில நான் கொசு கடியில கிடக்கும் போது நீங்க தானே சார் இந்த வலையை கட்டி என்னை பாதுகாத்தீங்க. என்ன கொசு கடிக்கிறத கூட உங்களால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க பசியோட இருக்கிறத என்னால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா பசியும் தெரியாது, அப்புறம் தூக்கமும் வராது. நீ வேற ஏர்லியா எந்திரிச்சு காலையில் அபார்ட்மெண்ட்டுக்கு வேற போகணும். அதனால படுத்து தூங்க. படு. சார், பசியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நீ சொல்றது சரிதான் பூங்குடி, ஆனா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பழகிதானே ஆகணும். நான் இப்ப இருந்தே பழகிக்கிறேன். எனக்கு உன்ன நினைச்சாதான் தூக்கம் வர மாட்டேங்குது. சார், எங்க ஊர்ல பசியில தூக்கம் வரலன்னா ஒரு விளையாட்டு விளையாடுவோம். உடனே தூக்கம் வந்துரும் சார். அப்படியா? அது என்ன விளையாட்டு? இது
சோறு, ஆ, இது சாம்பாரு, ம், இது வாழைப்பூ பொரியல், ஓ, இது கூட்டு, அப்புறம் இது தயிர். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டுல போட்டு நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு ஊட்ட போறேன். ம்? ஆ, ஆ காட்டுங்க. ஆ. இன்னொரு வாய் ஊட்டவா? ம். எப்படி இருக்கு சாப்பாடு? அப்படி இருக்கு, சூப்பர் டேஸ்ட். இவ்வளவு அருமையான ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. அதுலயே அந்த வாழைப்பூ பொரியல் இருக்கே, பப்பா சூப்பரோ சூப்பர். நிஜமாவா சொல்றீங்க? ம், இன்னொரு வாய் வாங்கிக்கோங்க. ம். அப்படியே இந்த சாதாரண சாப்பாட்டுல உன்னோட கை பட்டதும் தேன் மாதிரி நிக்குது தெரியுமா? பட்னி கடந்தாலும் இந்த குசும்பு மட்டும் போகவே மாட்டேங்குது. சரி, அந்த வெண்டைக்காய் கூட்டு கொடு. வெண்டைக்காய் கூட்டு இல்லையே, அது பொடலங்காய் கூட்டு. தரட்டா? ம், சரி, அதே கொடு. வணக்கம் சார். வணக்கண்ணா. டேய், ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். சரின்னு ஆபீஸ் கூட்டிட்டு போவ. ஸ்டைலா ஒரு செல்ஃபி எடுத்து Facebookல அப்லோட் பண்ணலாம் நினைச்சு வந்தா நீ என்னடானா ரெசிடென்ஷியல் ஏரியா கூட்டிட்டு வந்துக்கிற? இல்லடா, பார்ட் டைம் ஜாபுக்காக பல இடங்களை ட்ரை பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த பூங்கொடி நேர்ல பார்த்து சொல்லலாம் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது சரிடா, பூங்கொடி இங்க எங்க இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, அந்த 2 லட்சத்துக்காக பூங்கொடி இந்த அபார்ட்மெண்ட் தானே ஒர்க் பண்றா. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாடா. இப்ப அவளை பார்த்து இந்த விஷயத்த சொன்னா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல. டேய், வர வர உங்க காதலோட அட்ராசிட்டி தாங்க முடியலடா. எப்பா, தாங்கவே முடியல. எல்லாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க மட்டும் தான்டா கஷ்டப்பட்டு காதலிக்கிறீங்க. நடத்துங்க. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டா மாமா. தேங்க்ஸ் டா மாமா. ஓகே, வா போலாம். பூங்கொடி, பூங்குடி. வாங்க சார்.
கோபி நீ என்ன இங்க? இங்க ஒரு காதல் படம் ஓடுதுன்னு சொன்னாங்க, அதான் லைட்டா பார்த்துட்டு போலாம் வந்தேன். டேய் சும்மாருடா. அது வந்து பூங்கொடி எனக்கு பூங்கொடி இங்க வாமா. இதோ வந்துட்டேம்மா. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆ? என்னடா இவ மெட்ரோ ட்ரெயினை விட ஸ்பீடா இருக்கா? வந்ததும் தெரியல போனதும் தெரியல. சார் சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பியான விஷயம் தான் பூங்கொடி. நீ மட்டும் இனி தனியா கஷ்டப்பட தேவையில்ல. நானும் வேலைக்கு போய் பூங்கொடி ஆ? இங்க வாயேன். இதோ வரேன்யா. ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சார். நீங்களும் வேலைக்கு போறீங்களா? ம் ஆமா பூங்கொடி. பூங்கொடி மேல வாமா. இதோ வரேம்மா. சார் ஒரு பூங்குடி, நீ என்ன சொல்ல வர போறன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் தானே, போயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். சரி கோபி. பூங்கொடி கொஞ்சம் மேல வாமா. இதோ வரேன்க்கா. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கே கண்ணை கட்டுதே. இவ எப்படி சமாளிக்கிறா? சாரி சார், நீங்க வேலை கிடைச்ச விஷயத்த சந்தோஷமா சொல்ல வந்தீங்க. அத ஒரு நிமிஷம் நின்னு கேட்க கூட நேரம் இல்ல. உங்களை காக்க வைக்கிறேன். நீ இப்படி ஒரு வேலையை பார்க்குற சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு நான் தான் பூங்கொடி உங்ககிட்ட சாரி சொல்லணும். பூங்கொடி இங்க வாயேன். ஆ இது வந்துறேம்மா. என்ன பூங்குடி, உன்னை ஒரு செகண்ட் கூட ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? என் காதலுக்காக, உயிருக்கு உயிரான ஜீவா சாருக்காக இஷ்டப்பட்டு பண்றேன். எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல கோபி. சார் உங்களை நிக்க வச்சுட்டு போறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். உங்களுக்கும் என்னை இப்படி பாக்குறதுக்கு வருத்தமா தான் இருக்கும். அதனால நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்துடுறேன். அப்ப பேசிக்கலாம். கோபி ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. ஏய் ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூங்குடி, நீ போ. அப்புறம் மச்சான் வேலை கிடைச்சிருச்சு. எப்ப ட்ரீட்டு? இல்லடா, உன் கையால பீர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன் இப்போ உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைனா மொத மாசம் சம்பளம் வாங்கிட்டு கூட கொடு, நோ ப்ராப்ளம். டேய் சும்மா விவரம் புரியாம பேசாதடா. எனக்காக தான் பூங்கொடி ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னால எப்படிடா பாட்டின் சந்தோஷமா இருக்க முடியும்? டேய் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. அதான் இப்ப நீயும் வேலைக்கு போறல, எல்லாம் சரியாயிடும், ஃப்ரீயா விடு. இல்லடா, நான் அந்த வேலைக்கு போல. டேய் ஏன்டா? பூங்கொடி தான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக காலையில 4 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சரியா தூங்காம சாப்பிடாமலாம் உழைக்கிறா. யாருக்காக? எனக்காக, அதுவும் என் காதலுக்காக. அவ இங்க சிந்துறது வேர்வை இல்ல மச்சான், ரத்தம். அவ இப்படி ரத்தம் சிந்தி கஷ்டப்படும் போது நான் போய் ஒரு ஏசி ரூம்ல குஷன் சேர்ல உட்காந்துக்கிட்டேன் லேப்டாப்ல சொகுசா வேலை பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லடா. டேய்
உனக்கேத்த வேலையை தானே நீ பார்க்க முடியும். நீ சொல்ற மாதிரி எனக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். இருந்தாலும் பூங்குடி இப்படி கஷ்டப்படும் போது அதே மாதிரி நானும் இந்த மாதிரி கஷ்டப்படுற வேலையை செய்யணும்னு என் மனசு சொல்லுதுடா. டேய், நல்ல வேலை கிடைக்கணும்னு அவன் தவம் கிடக்குறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுறாத. அவசரப்படாம நல்லா யோசிச்சு முடிவிடு. இல்லடா, நான் இந்த வேலையை விடத்தான் போறேன். ஹேய், லூசாடா நீ. அவளுக்காக நீ கஷ்டமான வேலைக்கு போறேன்னு சொல்ற? அது பூங்குடிக்கு தெரிஞ்சா சந்தோஷமா படுவா? உன்னை விட என்னை விட அவதான்டா ரொம்ப கஷ்டப்படுவா. அவளுக்கு ஏன் தெரியணும்? அவளுக்கு தெரிய வேணாம். நீயும் தெரியாம பாத்துக்க. இல்லடா, அவளை இந்த கோலத்துல பார்த்துட்டு என்னால் இந்த வேலையை நிம்மதியா பார்க்க முடியாதுடா. நான் வேற வேலைக்கு போறேன். மச்சான், காதலுக்காக உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதானே உன் ரூபத்துல பாக்குறேன். வா போலாம். ஏய் மச்சான், வர வர பிளாக் ஆயிட்டேன்டா. ஓ மை காட், மை ஸ்கின் இஸ் அம்மா. மச்சான், நல்ல பசிரா மச்சான். எனக்கும் தான்டா. காலையில இருந்து ஒரு டீ கூட வாங்கி தராம கூட்டிட்டு வந்த. டேய், இங்க சாப்பிடுறதுக்காவது கொஞ்சம் தாராளம் காட்டுறான் மச்சான். இல்லைனா மட்டும் நீ என்ன கம்மியா தின்ன போற? யாரா? இல்லடா, நான் ஜாபுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த கம்பெனில இருந்து. பேசாம அங்கேயே போய் சேர்ந்துடுறா மச்சான். ஹலோ, ஹைடெக்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஜாயின் பண்றதா சொல்லியிருந்தீங்க. ஆமா. இன்னைக்கு வரலையா? இனிமே வரமாட்டேன் சார். என்ன பிளான் பண்றா? என்ன சார் சொல்றீங்க? எஸ், நான் பூங்குடி லவ் பண்றேன் சார். யார் அந்த பூங்குடி? என்னது? பூங்குடி யாருன்னு தெரியாதா? என்ன? ஏங்க, என் லவ்வருங்க. பூங்குடி யாருன்னு கேட்டதுனால நான் உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வரல. ஓ மை காட். உங்களோட கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா என் லைஃப்ல ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணல. டேய், இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்திடா. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன ஒரு வேலையும் கிடைக்கல. கிடைச்ச நல்ல வேலைக்கும் இப்படி வரமாட்டேன்னு சொல்றியே, உன்னை என்னத்த சொல்லலாம்? ஆமா, வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஆகுது. ஒருத்தர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஹலோ, யாருங்க அங்க? என்னையா இது யாருமே இங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? வந்த கஸ்டமருக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டீங்களா? சார், உங்களை நம்பி வந்தவங்கள நல்லா செஞ்சுதான் அனுப்புவீங்களா? இல்ல சார், இன்னைக்கு தான் இப்படி 2 சர்வர்களும் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. அதனால சார் இப்படி ஆயிடுச்சு. சார், லீவ் போட்டா இப்ப என்ன சார்? அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க ஆர்டர் எடுக்க வேண்டியதானே? ஆஃப் கோர்ஸ் சார். சரிங்க சார், என்ன வேணும் சொல்லுங்க. டேய் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணு. போதுண்டா. நீங்க போய் இதெல்லாம் கொண்டு வாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட. வாடா மச்சான், பைசா இருக்குல்ல? வெயிட்டா வச்சிருக்கேன். சார் சீக்கிரம் வாங்க சார். ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. தேங்க் யூ டா. மாப்ள, காசு இருக்குல்ல? இருக்குடா. ஓகே. டேய் பாத்து, தண்ணி குடி. பசில வா. ஃபுல் திருப்திடா. இந்தாங்க சார்.
பில்லா ஆ சாப்பிடுறது மட்டும் தான் என்னோட வேலை. பில்லு கொடுக்கறதுலாம் என் ஃப்ரெண்டோட வேலை. அவனே கேளுங்க. சார் பில்லு. சார் என்ன இவ்வளோ போட்டிருக்கீங்க? நான் சாப்பிட்டது எவ்வளோ அதை மட்டும் போடுங்க. ஒரு நிமிஷம். டேய் மச்சான், நீ தானடா காசு இருக்குன்னு சொன்ன? சார் இவர் எனக்கு தெரியும், அதுக்காக இவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் நான் பில் கொடுக்க முடியுமா? ஆ